நம்ம வைல்டு பீஸ்ட் கியோயாவோட 2.0 வெர்ஷன். ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மெட்டல் மாஸ்க். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபேன். எனக்கு பேப்ளேட்டோட ஜேர்னின்றதே மெட்டல் சீரீஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதோட லவ் எனக்கு என்றைக்குமே குறைஞ்சதில்லை. மெட்டல் ஃபியூரியில் ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் வந்து 10 ஸ்ப்ளிட் ஆகி 4 சீசன் பேப்ளேட்ஸ், 5 பிளானட் பேப்ளேட்ஸ் அண்ட் 1 காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நெமசிஸ்க்கு போயிருக்கும். ஸோ இந்த பேப்ளேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சீரீஸில் நம்ம கவர் பண்ணி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் சப்போஸ் நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ், இன் திஸ் வீடியோ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட் ஃபேங் லியான். எஸ், நம்ம வைல்டு பீஸ்ட் கியோயாவோட 2.0 வெர்ஷன் ஆஃப் லியான். அதாவது காஸ்மிக் பெகாசிஸ் வந்து மெட்டல் ஃபியூரி சீரீஸில் வந்ததுக்கே இந்த ஃபேங் லியான் தான் காரணம். ஏன்னா வந்து நம்ம ஜிங்காவும் கியோயாவும் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ தான் அந்த ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் ஆக்டிவேட் ஆகி கேலக்ஸி காஸ்மிக்காக மாறும், ராக் லியான் வந்து ஃபேங் லியானாக மாறும். ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேடு. ஆல்ரெடி நம்ம கியோயா செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பான், செம்ம டிஃபென்சிவ் பேப்ளேட். அண்ட் இது அதோட அப்கிரேடட் வெர்ஷன், பேசிக்காக 2.0 வெர்ஷன் சொல்லலாம் நம்ம. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் இந்த பேப்ளேடை BladeKingBase.comல தான் வாங்கினேன். எஸ், இட் இஸ் a replica பேப்ளேட், ஒரிஜினல் பேப்ளேட் கிடையாது. ஸோ டக்காரா டோமியோட மெட்டல் மேனுஃபேக்சரிங் அண்ட் இம்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாப்டு. நீங்கள் புது டக்காரா டோமி வாங்குறதுன்றது இட்ஸ் நியர் இம்பாசிபிள். அப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ்டு கண்டிஷனில் வாங்கலாம். அண்ட் உங்களுக்கே தெரியும் பேப்ளேட்லாம் ஒரு அசட்டாக மாறிடுச்சு, ப்ரைஸ்லாம் எங்கேயோ போயிடுச்சுன்ட்டு. ஸோ அப்போ தான் நான் இந்த ரெப்ளிகா ஆல்டர்னேட்டிவை ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி நிறைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன். BladeKingBaseலேருந்து வாங்கினது மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பேப்ளேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், வாங்க நம்ம அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், இதுதான் நமக்கு வந்திருக்கிற பாக்ஸ். BladeKingBase இவங்களோட பிராண்டிங் இருக்குது, ஃப்ளேம் பிராண்ட். ஸோ பேசிக்காக BladeKingBaseல நீங்கள் வாங்குற எல்லா பேப்ளேடுமே ஃப்ளேம் பிராண்டோட தான். நான் பாக்ஸை ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டுறேன். ஸோ இவங்க ஸ்டேடியம் ஆக்சசரிஸ், லான்ச்சர், இவங்க ப்ராடக்ட் கேட்லாக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கெஸ் பிரிட்டி மச் இட். வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எஸ், நம்ம ஃபேங் லியான் உள்ளே இருக்குது. எங்கடா லான்ச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இவங்கள்ட்ட நீங்கள் வெறும் பேப்ளேட் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் லான்ச்சர் வேணும்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த ரிப்கார்ட் லான்ச்சர். ஆக்சுவலாக இதோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது, பேயோட ரிலீஸ் சூப்பராகவும் இருக்குது. ஆர் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங் லான்ச்சர் இருக்கும். அண்ட் ஸ்ட்ரிங் லான்ச்சர் வந்து எல்லார் லான்ச்சராக கொடுப்பாங்க. இதோட ஸ்ட்ரிங் டென்ஷனும் பர்ஃபெக்டாக இருக்கும், பேயோட ரிலீஸும் கரெக்டாக இருக்குது. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. பட் ரெண்டுமே நான் ஆல்ரெடி வச்சுருந்ததுனால நான் பர்ச்சேஸ் பண்ணல, டேரெக்டாக நம்ம பே மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ பே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எஸ், ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் இருக்குது, ஸ்டிக்கரை பார்த்துடலாம். ஃபேங் லியானோட ஸ்டிக்கர்ஸ். ஸோ பேசிக்காக ராக் லியான் மாதிரி தான். அந்த கேமோ பிரிண்டட் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இதில். அந்த எனர்ஜி ரிங்ஸ்லலாம் வந்து இருக்கும். சூப்பர், கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் த பே இட் செல்ஃப், இதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அண்ட் நீங்கள் BladeKingBaseல பேப்ளேட் வாங்கினாலே உங்களுக்கு 2 ஸ்பின் ட்ராக், 2 டிப்பு கொடுப்பாங்க. அதில் ஒரு காம்பினேஷன் வந்து உங்கள் பேப்ளேடோட மேட்ச் ஆகும். ஸோ பேயோட ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. எனக்கு இது பிரிக்கும் போதே என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயந்தான். எங்கடா போச்சது? நமக்கு W2D, W2Dலாம் கிடையாது, WD தான். ஒயிட் டிஃபென்ஸ்லாம், அந்த ஒயிட் வேவ் டிஃபென்ஸ்லாம் கொடுக்கல, நார்மல் ஒயிட் டிஃபென்ஸ் தான். 2 டிப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் இதுக்கு வந்திருக்கிற 2 ஸ்பின் ட்ராக்கு. ஒன்று வந்து நம்ம பெகாசிஸ் எல்ட்ராக்கோவில் இருக்கிற அந்த டிஃபால்ட் ஸ்பின் ட்ராக்கும், இது வந்து ஏதோ சொல்லிக்கலாம் நம்ம ஒரு டொர்னாடோவோட அந்த ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேப்ளேடோட பார்ட்டுக்கு போகலாம். ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் இது வந்து மெட்டல் ஃபியூரி. ஸோ இந்த 4D சிஸ்டம்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் லேயராக இருக்கும், பேப்ளேடும் ஹெவியாக இருக்கும், சைஸும் பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஃபியூஷன் வீலில் வந்து இந்த கோர் பார்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே வேறு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள் பேப்ளேடுக்கு. நான் அப்படியே 1 by 1 போகிறேன். ஸோ பிளெயின் ஒயிட் ஃபேஸ் போல்ட்டு. இதில் கண்டிப்பாக ஸ்டிக்கர் ஒட்டி தான் ஆகணும். பட் ஓகே, குவாலிட்டி நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேங் லியானோட எனர்ஜி ரிங்கு வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த கிளிட்டரியாக செம்மையாக இருக்குது பார்க்க. கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ராக் லியான் வந்து கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்கும். அப்படியே இது வந்து ஒரு மாதிரி மிலிட்ரி க்ரீன் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டார்க் க்ரீன் மாதிரி இருக்குது. ஃபைன். ஸோ இதோட எனர்ஜி ரிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபியூஷன் வீலோட கோர் இது. ஸோ இதுதான் அந்த ஃபேங் லியானோட 2 பார்ட்டு. அதாவது இப்படி போட்டு யூஸ் பண்ணோம்னா இது வந்து டிஃபென்சிவ் மோட். டிஃபால்ட்டாக நம்ம லியானுக்கு இருக்க மாதிரி அப்படியே அந்த ஒரு ஸ்மூத் கர்வாக இருக்கும். இதை அப்படியே திருப்பி போட்டு யூஸ் பண்ணி இதை எக்ஸ்போஸ்டாக யூஸ் பண்ணுறது தான் அந்த ஃபேங்கோட கான்செப்ட். பேசிக்காக கவுண்டர் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கவுண்டர் மோட்.
இது வந்து டிஃபென்சிவ் மோட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அசெம்பிள் பண்ணி நம்ம ஃபைனல் ஃபேங்லியானோட லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் ஃபேங்லியான ரெடி பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டிட்டு பார்ட்ஸ் எல்லாம் அசெம்பிள் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் எஸ், நான் இது வந்து டிஃபென்சிவ் மோடில் போட்டிருக்கேன், கவுண்டர் மோடில் போடல, ஃபேங்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணி. ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிட்டு எப்படி இருக்குன்றதுக்காக நான் இந்த மோடில் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்க்க வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே நம்ம ஒரு ரொட்டேஷனை போட்டோன்னு வச்சுக்கோங்க, டே என்னடா பேப்ளேட் இது, அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து அந்த W2D டிப்பும் இல்லை, லியானோட ஸ்பின் ட்ராக்கும் இல்லை. பட் இப்படி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குது. எனிவேஸ் அவங்க அந்த ஒயிட் டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிஃபென்சிவ் பேப்ளேடுக்கான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இதோட லுக்ஸ் வந்து ஜெனரலாக பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குது. பட் வந்து டிப்புக்கும் ஸ்பின் ட்ராக்கும் சம்மந்தமே இல்லை. பட் யா, இட்ஸ் ஓகே, லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. ஸோ கைஸ், நம்ம இப்போ ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் பேஸ்லாம் விட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம அப்கிரேட் ஆனோன்றதுக்காக இந்த கிரிப்பர் அண்ட் ஹோல்டர் வாங்கியிருந்தேன் லான்ச்சருக்கு. இதில் நீங்கள் ரிப்கார்ட் அண்ட் எல்லாம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் லான்ச்சர் வந்து சைட்வேஸ் ஆர் ஃப்ரண்ட்டில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு இதே கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது நல்ல ஒரு ஆனிமே வைப் கொடுக்குது. ஸோ இதுவும் நான் பிளேட் கிங் பேஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நம்ம ஃபேங்லியானை விட்டு பார்க்கலாம். 3, 2, 1 let it rip. நம்ம வைல்டு பீஸ்ட் கியோயாவோட 2.0 வெர்ஷன், த பியூர் டெஃபினேஷன் ஆஃப் டிஃபென்ஸு இந்த பேப்ளேட். அண்ட் பை த வே கைஸ், நான் இந்த ஸ்டேடியம் பிளேட் கிங் பேஸில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேடியம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டே என்னடா இது, அதுக்குள்ளே வாபுல் ஆகுது. ஐயோ, இதெல்லாம் லியோனோட ஸ்டாண்டர்ட்ஸே இல்லையே. சென்டரில் செட்டில் ஆகிட்டான், ஆனால் வந்து ஃபுல் ஸ்டாமினா லூஸ் ஆகி லாஸ்ட்டு ஸ்பின்னுக்கு செட்டில் ஆகி சுற்றுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பின்னிங்கே கிடைக்கல இதில். ஐ கெஸ் நான் அந்த காம்பினேஷன் மாற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அந்த டொர்னாடோ மாதிரி இருந்த ஸ்பின் ட்ராக்கும் இந்த டிப்புக்கும் வச்சு பார்க்கும்போது இது சரியாக இல்லை. எனக்கு இது ரொம்ப குயிக்காக ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு. நல்ல ஸ்பின் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிக் எல் தான் நம்ம லியானுக்கு. பட் லுக்ஸ் ஆர் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை பை.